நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 5 மாநில தேர்தல் முடிவுகள், அதன் பிறகு வந்த கருத்து கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு, பாஜகவிற்கு கூட்டணி உருவாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? சிறிய கட்சிகள் கூட மிகப்பெரிய பேரத்தை பாஜக முன்னால் வைக்கின்றனவா? திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து பதட்டப்படுகிறதா பாஜக என்ற புள்ளியில்தான் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜகவில் இருந்து KT ராகவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய கூட்டணி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, எல்லோரிடமும் எப்ப கூட்டணி அறிவிக்க போறீங்க, யாருடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் மறைமுகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக. அதில் உண்மை இருக்கிறதா அந்த செய்தியில்? நாங்கள் இன்னும் கூட்டணியை பற்றி இன்னும் முடிவு பண்ணலைங்க. ஆனால் ஒரு பெரிய வலிமையான ஒரு கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திப்போன்னு எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது எங்களுடைய சொன்னார், அது பப்ளிக்காக கூட சொன்னார். அதனால் கூட்டணிக்கு நேரம் இருக்கிறது. அது முடிவு செய்யும் பொழுது அவசியம் நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இல்லை, கூட்டணியோடு தான் சந்திக்க போகிறீர்கள். கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியாக இங்கே தமிழகத்தில் நீங்கள் முன்னெடுத்த அந்த கூட்டணியிலிருந்து இப்பொழுது தேமுதிக வெளியில் இருக்கிறது, பாமக வெளியில் இருக்கிறது. அந்த கட்சிகள் எல்லாம் மீண்டும் உள்ளே வருமா, இல்லை இந்த முறை வேற கால்குலேஷன் வச்சிருக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு எதிராக களத்தில் உங்களை தான் முதல் எதிரியாக வைத்து, அதாவது அதிமுகவை விட உங்களை முதல் எதிரியாக வைத்து திமுக காங்கிரஸ் இங்கே ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ராசஸை பண்ணுறீங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு தெரியும், பாலிட்டிக்ஸில் 24 hours இஸ் அ லாங் டே இன் பாலிட்டிக்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால் டைம் இன்னும் இருக்குது, நிறையவே இருக்குது, டைம் இருக்குது. அதனால் எப்பொழுது எது நடக்குமோ அது நடக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா எங்களுடைய அகில இந்திய தலைமை ஒவ்வொரு மாநிலமாக முடிச்சுட்டு, இன்ஃபேக்ட் நாங்கள் பீகார் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு சுமூகமாக முடிஞ்சாச்சு. இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட், நீங்கள் உடனடியாக குயிக்காக ஏதோ போயிட்டுருக்கிற திமுக காங்கிரஸ் அலையன்ஸை பற்றி குயிக்காக ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, நேற்றுக்கு காங்கிரஸ் கூட்டணியில் யாரெல்லாம் வருவாங்க, ஆன்டி பிஜேபி மொத்தமே அத்தனை கட்சிகளுமே ஒன்றாக இருப்பாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர்னு சொன்ன உடனே அதுக்கு டேக்கஸே இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, அது 3வது அணியே உருவாக்க ஒரு வார்த்தையாக மாறி போச்சு ஸ்டாலினுடைய இந்த வார்த்தை. பாருங்கள், கேசிஆர் போய் அகிலேஷ் யாதவ் பார்க்க போகிறாரு, மாயாவதி, மம்தா பானர்ஜி, இவர் நவீன் பட்நாயக்கன் அவர் பார்த்து 3வது அணிக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார். அதனால் இவர்கள் ஸ்பீடாக போய் நம்முடைய மரியாதைக்குரிய திரு ஸ்டாலினோட புண்ணியத்தில் காங்கிரஸோட வரத்து கூட யாரும் தயாராகன்ற நிலைமையில் போச்சு. அது தேசிய அளவில் என்ன மாதிரி தாக்கத்தை, 3வது அணி உருவானா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அது உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத தாண்டி தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜக, அதிமுக தான் நேரடி எதிரி. அப்போ அதிமுகவோட நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறதான் கேள்வியே. அந்த இடத்துல 24 hours லாங் டைம் பாலிடிக்ஸ்னு நீங்கள் சொன்னது தான் பொதுவாக சொல்லக்கூடியது. அதே நீங்கள் இதை உதாரணமாக சொல்லும் பொழுது அதே 24 மணி நேரமே லாங் டைமுங்கும் போது 3 மாசம் வரைக்கும் காத்திருக்கலாம், எலெக்ஷன் அப்ப நம்ம கூட்டணியை அறிவிக்கலாம் இல்லடா அப்படிங்கிறதும் லாங் டர்ம் தானே. நான் அப்படி சொல்லலையே, 3 மாசம் ஆகும், டைம்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் தேர்தல் நேரத்தை சொல்றேன். நேரம் இருக்கு. உங்களுடைய தொலைக்காட்சிகளும் நிறைய விவாதங்கள்லாம் நடத்துறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாமா? இப்பயே எல்லாத்தையும் கொடுத்துட்டா எப்படி? அதனால சஃபிஷியன்ட் டைம்ல அதை முடிவு பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பீகார்ல சுமூகமான கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. சிராக் பாஸ்வானுடைய ட்விட்டர்களை தொடர்ந்தது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனுடைய ட்விட்டர் பக்கங்களை பார்த்தால், அவரும் ஒரு MP, இவர் உங்களுடைய கேபினெட்ல இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர் இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான ட்விட்டர்ல போட்டாரு, 31ஆம் தேதிக்குள்ள எங்களுடைய கூட்டணியை நீங்க உறுதி செய்யணும், எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் வைத்த டெட்லைன்கள், இது எல்லாமே ஒரு சுமூகம் இல்லை. அங்க கூட ஒரு சிறிய கட்சிகள் உங்ககிட்ட பேரம் பேசக்கூடிய இடத்துல இருக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திரு பாஸ்வானுடைய கட்சி தனி கட்சி, அது எங்களுடைய கட்சி கிடையாது. அவர்
அவர்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கத்தானே இருக்கும். அதை போய் பிஜேபி லைன்லேயே அவர் யோசிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் அவர் என்ன சொன்னாலுமே அந்த பீகாரில் இன்றைக்கி கூட்டணி உறுதி செய்யப்பட்டுறது. பாஸ்வானுடைய கட்சி எங்களோட தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இடங்கள் உறுதி செய்யப்பட்டு முடிஞ்சு போச்சு. அதால் இது வந்து சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். இவர் இப்படி பேசுறாரு, அதனால இவர் பேசுறதுனால கூட்டணியே வராதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வந்துருச்சு. இப்போ கூட சொல்றேன், சிவசேனாவும் இப்படிதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தல் எங்களோட இல்லை. அவங்க எப்பயுமே வந்து நாங்கள் வந்து ஜூனியர் பார்ட்னராக இருந்து தான் பழக்கம். போன முறை நாங்கள் தனியாக சந்தித்தோம் தேர்தலில், நாங்கள் 110 சீட்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ அவங்க தங்களுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த ஃப்ரிக்ஷன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கருத்து வேறுபாடுகள் என்பது ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இயற்கையான விஷயம் தானே. எங்கள் கட்சிக்காரர் இருந்தால் பரவாயில்ல, அவர் இன்னொரு கட்சிக்காரர், அவர் கருத்து வேறுபாடுகள் பெருசாக தான். நீங்கள் இப்போ வேற எந்த மாநிலத்திலையும் கூட்டணியை உறுதி செய்யல, பீகாரில் மட்டும் உறுதி செஞ்சுட்டீங்க. அவர் அந்த டெட்லைன் கொடுத்து ட்விட்டரில் அவர் வந்து போஸ்ட் பண்ணதுனாலையும், இன்னொரு பக்கம் ராகுல் காந்திக்கு 3 மாநிலங்களில் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்றாரு. ஏற்கனவே நாங்கள் விமர்சிச்சோம், இப்போ அவங்க வெற்றி பெற்றிருக்கும் போது வாழ்த்துறதும் ஒரு விமர்சனம் தான், வாழ்த்துறோம்னு சொல்றாரு. அந்த பக்கமும் கேட்டை ஓபன் பண்ணோனே நீங்க போய் உடனடியாக அவர்களை பிடித்து நீங்க பிரதமரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாருங்க, அவரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுதானே ஜனநாயகம். மக்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்றுக்கொள்ள தான் நாங்கள் வேணும். அது பிஜேபி என்ன காங்கிரஸ் என்ன, அதனால ஏற்றுக்கொண்டு அதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரதமரே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவர் என்ன வாழ்த்து தெரிவித்தது சரி, அது வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள டெட்லைன் வச்சதுனால தான் வேற எந்த மாநிலமே இந்த கூட்டணி முடிவாகல. பீகார்ல மட்டும் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டீங்க. நீங்க பாருங்க, நீங்க அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போடுற தகவல்களை வச்சு எப்படியும் இந்த கூட்டணி உடைஞ்சிரும்னு எதிர்பார்த்திருப்பீங்களா? எதிர்கட்சிகள், நான் உங்களை சொல்லல, இது எதிர்பார்ப்பாங்களோ. இன்னைக்கு அது வந்து முடிஞ்சு போனவொடனே பத்தியா பயந்துட்டீங்க, 31ஆம் தேதிக்குள்ள பண்ணிட்டீங்க அப்படின்லாம் பேசினா பேசிக்கோங்க. அதை என்ன சொல்றது, அவர் விமர்சனம் செய்வதற்கு எத்தனையோ இருக்கு, செய்து கொள்ளட்டும். இப்போ திமுக காங்கிரஸ் ஏன் அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணி, வேற வந்து காங்கிரஸ் விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி திமுக காங்கிரஸ் கைட்டி விட நினச்சிட்டு சீக்கிரமா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேமா? இட்ஸ் ஓகே. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். இதை முடிச்சுட்டு அங்கே வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது ப்ரையாரிட்டி பேஸ்டு தானே தவிர, அதனால் இப்போ நீங்கள் இப்போ கேட்குறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஓகே, மீதி இடத்துலலாம் காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்களா என்ன? இல்லையே. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலேயே திமுக கூட கூட்டணி உறுதி செஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ சொல்லியிருக்கிறாரு திரு துரைமுருகன். ஹார்ட்லி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில், ஒரு டிவி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார், எங்களுக்கு வைகோவும் மதிமுகவும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னார், கூட்டணின்னு சொல்லலையே. அப்போ திமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா? உறுதிப்படுத்திட்டாங்க. அது ஓகேங்க, அவங்க கூட்டணின்னா அதில் 2 பேர் மட்டும் தான் இருக்க போகிறாங்களா? அப்போ மீதி பேர்லாம் வரலையே. அப்போ சிக்கலா? நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகளோடையும் மதிமுகவோடும் கூட்டணி உறுதி செய்வதில் சிக்கல் இருக்கிறதா, இல்லை சீட்டு பிரச்சனை இருக்குதா? அவங்க அதிகமாக கேட்குறாங்களா, நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா திமுக? ஏன் இது முடிவு பண்ண காங்கிரஸோடய அலையன்ஸ் முடிவு பண்ண திமுக ஏன் விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுக முடிவு செய்ய முடியாமல் திணறுகிறது? நான் கேட்குறேன். அந்த இடத்துல இருந்து தான் உங்களை கேட்கிறாங்க. நீங்களும் எல்லா இடத்துலயும் முடிவு பண்ண முடியாம இருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்திலயும் இந்த நிலைமை தான். சரி, நம்ம அப்னாதல் கட்சி போன தடவை அவங்களுடைய, அதாவது அப்னாதல் கட்சியுடைய தலைவருடைய மனைவி வந்து உங்க இதுல இணையமைச்சரா இருக்கிறாங்க. ஆனால் போன தடவை 3 சீட்ல நின்னோம், இந்த தடவை எங்களுக்கு 4 சீட்டு கொடுங்க. அதாவது சிறிய கட்சிகள் எல்லாமே பேரத்தை கூட்டுகின்றன அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டுல இப்ப இந்த சந்திப்பு, அதாவது இங்க முதல்வரும் மத்திய அமைச்சரும் சந்தித்த சந்திப்பும், 2 அமைச்சர்கள் போய் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஒரே நாளில் சந்தித்த சந்திப்பும் வெறும் ஆட்சி அலுவல் ரீதியான சந்திப்புகள் தானா? அதில் கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்ததா? சகோதரி, 2014 இந்த மாதிரி பிஜேபி உத்தரப்பிரதேசில் தனியாக இருக்கும் பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க எல்லாரும்? பிஜேபி கூட சேருவதற்கு யாருமே இல்லை, தனித்து விடப்பட்டதா பிஜேபின்லாம் பேசினீங்க. அன்றைக்கி நாங்கள் 73 சீட் ஜெயிச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் வரைக்கும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. எங்கள் கூட யாரும் வர மாட்டாங்க, இல்லை வந்தால் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக கேட்குறாங்க, அதனால தான் சிக்கல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. நான் அதான் சொல்ல வரேன். இப்போ நான் ஜஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகவோட கூட்டணி பண்ணுறியா பிரச்சனையாக சிக்க சும்மா லைட்டர் வெயினில் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு டைம் இருக்குது, அவங்க சேர்த்துப்பாங்களோ சேர்க்கலையோ, திமுகவுக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கே நாளைக்கே முடிவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் இப்போ மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறதுனா பாருங்கள், மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறதுலாம் ஒரு நியூஸா? மாநில அமைச்சர்கள் முதலமைச்சரை திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் சந்திச்சாங்க, அது நியூஸாக இருக்க முடியுமா என்ன? நீங்க இல்ல ஒரு இதுக்கு, அதாவது நியூஸ்னா நான் மீன் பண்றது அரசியல் இருக்கா? அதுதான் கேக்குறேன். நீங்க அந்த 2 அமைச்சரும் டெல்லிக்கு போய் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைன் நியூஸ். என்னத்துக்காக ஒரு அகில இந்திய தலைவர் எதுக்கு சந்திக்கணும்? அமைச்சர்கள் போய் மத்திய அமைச்சர் சந்திப்பது என்பது அரசாங்க ரீதியிலான எத்தனையோ விஷயங்களுக்காக சந்திக்கிறாங்க. ஏன் இவங்க விடுங்க, நீங்கள் அதிமுக விடுங்க, கம்யூனிஸ்ட் நேற்று கேசிஆர் முதலமைச்சர் போய் தெலுங்கானா முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சிருக்காரு, தவறா என்ன?
இங்கேருந்து இப்போ பினராயி விஜயன் போய் சந்திச்சா தவறா என்ன பிரதமரா சந்திக்கணுங்கிற நான் என்ன கேட்டேன். அப்பதானே ரெண்டு கேசிஆர் மாநிலத்துக்கும் மத்திய சந்தித்ததை அமைச்சர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் உறவுகள் பலுப்படும். கேசிஆர் சந்திப்பை வந்து நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் அவர் வந்து தெலுங்கானாவில் பெற்ற வெற்றி அவர் வந்து என்ன மாதிரியான கூட்டணி அமைக்க போறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதும் இந்த ராகுலை பிரதமராக தேர்ந்தெடுத்தப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சினாரியோ, எல்லாரும் அகிலேஷ் யாதவை போய் பார்க்கறாரு, மம்தாவை போய் பார்க்கறாரு, சந்திரசேகர ராவ்னு, அந்த இடத்தில் பாஜகவுடைய பி டீம் கேசிஆர் அப்படின்னு ஒரு விமர்சனங்களை தேசிய ஊடகங்கள் வைக்கின்றன. யூ ஆர் என்டைட்டில் டு யுவர் ஒப்பீனியன். இந்த மாதிரி கருத்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், பி டீமாக இருக்கிறாருன்னா இப்போ நடைபெற்ற தெலுங்கானா அந்த மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். கேசிஆருடைய டிஆர்எஸ் எதிர்த்து தான் போட்டியிட்டோம். நாங்கள் ஒன்றும் அலையன்ஸில் போகலையே. சரி, இப்போ வந்து திமுக கூட காங்கிரஸோட கேசிஆர் வரலன்னா அவர் பி டீம், பிஜேபியோட பி டீம்னு பேசுகிறதா? அப்போ பிஜேபியோட பி டீம் வந்து பி டீமோட தலைவர் வந்து இங்கே திரு ஸ்டாலினை சந்தித்தார். அப்போ நீங்கள் சொல்லலையே, திரு ஸ்டாலினை கேசிஆர் வந்து சந்தித்தார். அப்போ இவர் பி டீம் தலைவர் வந்து பிஜேபி பி டீம் தலைவர் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாருன்னா போட்டிங்க. மூன்றாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்கிறார் கேசிஆர்னு பாராட்டி அதுக்கெல்லாம் எவ்வளோ லைவ் கொடுத்துருந்தீங்க எல்லா தொலைக்காட்சியும். எல்லா தலைவர்கள் வந்து இல்ல அப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையாகவும் இல்லை. ரெண்டாவது அப்பயுமே சொல்லப்பட்டது வந்து மம்தா பானர்ஜி வந்து ஸ்டாலினோட தொலைபேசியில பேசினாங்க, சந்திரசேகர ராவ் வந்திருக்கிறாரு, மூன்றாவது அணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எப்படி வந்து ஹேஷியங்களா பேசப்படுதோ அத்தனையும் அன்றைக்கும் அந்த சிறப்பு நேரலையில ஹேஷியங்களா பேசப்படுது. ஆன்டி பிஜேபி, ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கல, அது வேற மாதிரி மாறி சகோதரி. அது ஆன்டி பிஜேபி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சொன்னோம். யாருமே அப்ப கூட கேசிஆர் வந்து பி டீம் ஆஃப் பிஜேபின்னு கொஞ்சம் கூட முணுமுணுப்பு கூட இல்லையே. அவர் எவ்வளோ அழகான வரவேற்பு கொடுத்தாரு ஒரு நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்க, இங்கே நீங்கள் ஓகே யூஆர் என்டைட்டில், நீங்கள் என்ன நினைக்கணும்னு உங்கள் இஷ்டம். நாம் ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து கடுமையாக உங்களை விமர்சிக்கிறார். நேற்றைக்கு கூட வந்து அதிமுகவை உடைச்சி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு ரெண்டா பிரிச்ச கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதே பிரதமர் மோடின்னு சொல்கிறார். ஆமாங்க, திமுக வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோடு பேசுவாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கல. இவங்க வந்து திரு காமராஜரை எப்படி கர்மர் வீரர் காமராஜர் எப்படி பேசினாங்கன்னு தெரியும், முதலறிஞர் ராஜாஜி எப்படி பேசினாங்கன்னு தெரியும், ஏன் திருமதி இந்திரா காந்தி எப்படி பேசினாங்கன்னு தெரியும். ஒரு கட்ட பஞ்சாயத்து சாடிஸ்ட் மோடின்னு சொல்லுவதெல்லாம் சில பேருக்கு வேணால் அது அரசியல் தெரியாத சில பேருக்கு வேணால் அது வேணால் புதுமையாக இருக்கலாம். இது திமுகவோட கல்ச்சரே இப்படி தான். அநாகரீகமாக எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது, பேசுவது, பர்சனாலிட்டி கேரக்டர் அசாசினேட் செய்வது, பர்சனலாக அடிக்கிறது, தாக்குவது, இதெல்லாம் திமுகவோட டிஎன்ஏல இருக்கிற விஷயம். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகத்தினுடைய தூண்களை வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் தகர்க்கிறது, நரேந்திர மோடி தகர்க்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் ஜனநாயகத்தெல்லாம் சொல்கிறதுக்கு திமுக எங்காவது ரைட் இருக்கா? எங்கள் கட்சி ஆரம்பித்து 1980 ஆரம்பிச்சுது, 38 வருஷம். இதில் 10 தலைவர்களை பார்த்துருக்கு அகில இந்திய தலைவர்கள். திமுக இவர் கலைஞர் வந்ததுலேருந்து இப்போ அண்ணாதுரை விட்டுருவோம், 1967 ஆரம்பித்து 50 வருஷம் ஆகுது. அந்த கட்சி பார்த்த தலைவர்கள் 2 பேர் தான். ஒன்று கருணாநிதி, இப்போ இவர். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நினைவு இருக்கிற வரைக்கும் அவர் வேறு யாரையும் விடலை. இதுக்கப்புறம் தான் இவங்களா செயல் தலைவராக ஆக்கின 2 கட்சி. ஜனநாயகத்தினுடைய பாதுகாக்கிறத பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்கலாமா? எங்களுடைய கட்சி ஆரம்பிச்சுட்டு 1980 இந்த 38 வருஷத்தில் எங்களுடைய சாதாரண தொண்டன் ஜனாதிபதியாக இருக்கிறாரு, வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டராக இருக்காரு, பல அமைச்சர்கள் முதலமைச்சராக இருக்காரு. உங்களதில் கட்சி தொடங்கி நீங்கள் தலைவராக வந்து 50 வருஷத்தில் முதலமைச்சராக திரு கருணாநிதி தவிர யாருமே ஆக்கினதில்லை. நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கலாமா? அதனால ஜனநாயகத்தை பற்றி பாடம் எடுப்பதற்கு திமுக என்ன ரைட் இருக்கு? அந்த ரைட் இருக்கு, என்ன ரைட் இருக்குன்னு நீங்க கேட்ட கேள்வி அப்படியே திமுக தரப்பில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகம் குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் வந்து பேசுவதற்கு என்ன ரைட் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேடி ராகவன் இங்கே முன்வைத்திருக்கிறார். வேற யார் பேசுறது? ஜனநாயகம் குறித்தும் ரைட்டை குறித்தும் ஒரு பிரதமர் ஒரு குடிமகன் எல்லாரும் பேசலாம். திமுக ஏன் பேசுன்னு கேட்கறதுக்கு முதல்ல அதுவே தப்பு. ஒரு குடிமகனா இருக்கிற அத்தனை பேருக்கு உரிமை இருக்கிறது. ஒரு பிரதமர் ஆகிட்ட பிறகு அவரை பத்தி பேசாம யார் பேசுவாங்க? ஒரு குடிமகன் தான் பேச முடியும். அதனாலதான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு சில வஞ்சிக்கிற செயல்களை செய்யறதுனால, இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான போதெல்லாம் வந்து பார்க்காதனால, உதவி செய்யாதனால தமிழ்நாட்டில இருந்து அந்த குரல் எழுதுறதை தவிர தனிப்பட்ட முறையில யாரையுமே நாங்க வந்து எப்பொழுதும் பேசுவதில்லை. ஒரு கட்சி ரீதியாக நாங்க பேசுவதில்லை. ஒரு பிரதமராகத்தான் நாங்கள் பேசியிருக்கிறோமே தவிர தவறாக எடுத்துக்கூடாது அதை அவரு. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பல சமயங்கள்ல நாங்க வந்து கேட்டிருக்கிற தமிழக அரசு கேட்டிருக்கிற நிதி, அதே மாதிரி மக்கள் பாதிப்புக்குள்ளான போது வந்து பார்க்காத பிரதமர். அதே நேரத்தில் அவருக்கு தேவையான ஒரு நடிகையினுடைய திருமண வரவேற்புல போய் 1.5 மணி நேரம் செலவு பண்றாரு.
ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு அதை வந்து பார்க்க மாட்டேன்றாரு. இப்படி இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறோமே தவிர எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அப்படி ஒன்றும் கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு தேவையானதை செய்யணும், செய்ய மாட்டேன்றாரு. தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு, தமிழக மக்களை அதிமுகவை உடைச்சு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை பொது மேடையில வைக்கிறீங்க. பிரதமருடைய வேலை கட்ட பஞ்சாயத்து செய்வதா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது உங்களுக்கு. வந்து நீங்க ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பிரதமர் பேசுறாரு. அவர் பேசுன அடுத்த நிமிடம் கவர்னர் கூப்பிட்டு 2 பேருக்கும் கை கொடுக்குறாரு. மாடு தரகர்கள் வியாபாரம் பேசுற மாதிரி 2 துண்டை போட்டுட்டு கைக்குள்ள பேசுற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் கையும் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ள போறாங்க, ஆட்சிக்கு வராங்க. மெஜாரிட்டி இல்லாத ஹவுஸ் மெஜாரிட்டி மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இங்கே ஆட்சியில் இருக்குது. இதே பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு கட்சியாக இருந்தால் விடுவாங்களா? அவங்க எல்லா ஸ்டேட்லையும் விட மாட்டாங்க. அதனால அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அதில் என்ன தப்பு இருக்கு? இது எல்லாமே வந்து நீங்களா ஒரு கற்பனை யூகத்துல இதற்கான ஆதாரம் நம்ம கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கற்பனையிலேயே பேசப்படக்கூடிய அவங்கள உடைச்சது அந்த கட்சியோட, அதனால பாஜகவுக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறீங்க நீங்க? பாஜகவுக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிற அதிமுக வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை நடத்தலாம், அதுதான் லாபம். வேற என்ன லாபம்? இப்ப பேசும்போது சொன்னார் திமுக வந்து எதுவுமே பேசுறது இல்லை, எதுவும் அது மாதிரி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது பிரதமர்னு கேட்டாரு. அதே கட்சியை சேர்ந்த ராஜா என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறான்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை நான் திருப்பி சொல்ல மாட்டேன். திருப்பி சொன்னா எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். அந்த மாதிரிலாம் பேசுறாரு. அதனால பேச்சு உரிமைங்கிறது அவருக்கு எவ்வளவு இருக்குதோ அதை விட கொஞ்சமாவது நாங்கள் எடுத்து பேசலாம்ல, அப்படித்தான் பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. அவர் வந்து ஆட்சியில் விமர்சிக்கிறதுக்கும் பிரதமரை விமர்சிக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். தனிநபர் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ நாங்கள் எந்த விமர்சனத்தையும் முன் வைக்கலையே அப்படிங்கிறாரு ஜிஎன் பழனிசாமி. அதாவதுங்க, கர்மவீரர் காமராஜ் இந்த அண்டங்காக்கன்னு சொல்கிறது, குள்ளுக்கப்பட்டர்னு சொல்கிறது, இதெல்லாம் அவர் தனி மனித விமர்சனம் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னால் பார்க்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு அண்ணன் அன்பழகன் தான் சொல்லணும். திருமதி இந்திரா காந்தி தாக்கப்படும் பொழுது மதுரையில் என்ன மாதிரி வார்த்தைகள் திரு கருணாநிதி பேசினார், அது வந்து பிரதமர் ஒரு இல்லாட்டி ஒரு கட்சி தலைவர் இந்திரா காந்தியை சாக்கினாங்களா? அதனால் மக்கள் அதெல்லாம் இப்போ பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. அது யார் திமுகவோட அதுதான் சொன்ன அந்த டிஎன்ஏ, அது நம்ம ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்க முடியாது. அவங்க ஒழுங்காக பேசினா தான் ஆச்சரியம். ஒன்று இன்னொன்று 2-3 விஷயம் சொல்கிறேன், எடுத்துக்காட்டு சொல்ல சொல்லுங்கள். எந்த தனிநபர் அது சொல்ல சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன வார்த்தைகள்லாம் திரு கலைஞர் உதித்த வார்த்தைகள். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது சாடிஸ்ட்னு பேசுகிறார் பிரைம் மினிஸ்டர்னு, அதனால் கட்ட பஞ்சாயத்துன்னு பேசுகிறார். நான் தான் சொல்லலை, எனக்கு ஒரு ஆச்சரியமே கிடையாது. இல்லை, திமுக அவங்களுடைய இயல்பான வார்த்தைகள் தான். எப்படி எதிர்கட்சிகளை இப்படி தான் அவங்க பேசுவாங்க, தரக்குறைவாக தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் அது இயல்பு தான். அது கஜா புயல் பிரதமர் பார்க்கலன்னு வருத்தப்பட்டார். ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்கு. இப்போ ராகுல் காந்தி சோனியா காந்தி வந்தாங்களே உங்கள் அந்த திரு கலைஞருடைய சில திறக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 8 அப்படி போயிட்டு வந்திருக்கலாம். மெட்ராஸ்க்கு வந்தாங்க, சென்னைக்கு ஒரு ஹெலிகாப்டரில் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கணும். இல்லாட்டி அவராக நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். எதிர்கட்சி தலைவர் நான் சொல்கிறேன் ஆர்குமெண்ட் சேக்கு பிரதமர் பார்க்கலங்க. நீங்கள் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியோட முக்கியமான தலைவர், அடுத்த பிரதமராக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க இவர் தான் வரப்போறாருன்னு. ஒரு 8 கூட்டின்னு போய் காட்டுற வேண்டியது. ஒரு நிமிஷம், நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பார்த்தாரான்னு கேட்கல, எதிர்கட்சியோட முக்கியமான தலைவர் போய் பார்த்தாரான்னு கேட்குறேன். இன்னொன்று நான் மாத்திரம் 2-3 பாயிண்ட்ல சொல்கிறேன். ஹவுஸ் மெஜாரிட்டின்னு கேட்குறாரு. அண்ணா அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஹவுஸ் மெஜாரிட்டி தான் எப்பயுமே இதுவாக இருக்கும். அங்கே ஹவுஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுதான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இதுவாக இருக்குது. ஹவுஸ் மெஜாரிட்டி வச்சு நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஹவுஸ் மெஜாரிட்டி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலான்னு சொன்னால் கூட நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டீங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நடத்தக்கூடாதுன்னு தடை வாங்கினது யார்? கேஸ் போட்டது யார்? திமுக. ஹவுஸ் மெஜாரிட்டினா அப்படித்தான், அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது. இது தெரியாதாம்மா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதை சொல்ல மறுக்கிறீங்க, அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ என்னமோ தெரியல. அதாவதுங்க, அப்போல்லாம் இப்போ காங்கிரஸோடு சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் பழைய கதையாக இருக்கும். என்டிஆர், ராம்லால், அவர் பேர் என்ன, விஜயபாஸ்கர், இதெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்றினாங்க இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லை, இப்போ கூட தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு இவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சீட் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில், அதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், 2014 எத்தனை சீட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்க? 0. அதனால் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி 2 சீட்டில் ஜெயிச்சது, திமுக கூட்டணி 0.
அதனால அந்த ரெண்டு இந்த தடவை எத்தனையாக போகுதுங்கறத சகோதரி அந்த ஜீரோ நான் ஒத்துக்கிறேன். நான் 2 நாங்க நிச்சயமா அதுக்கு மேல தான் போவோம். 0 நீங்க வாங்குனீங்க, நாங்க வாங்க முடியலன்னு சொன்னா நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு கேக்குறேன். கருத்து கணிப்பு சமீபத்துல வந்தது. சி ஓட்டர்ஸும் ரிபப்ளிக் டிவியும் சேர்ந்து எடுத்ததுல தமிழகத்தில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப 2014 சினாரியோ மோடி அலை அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல என்ன ஃபேக்டர் ரோல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. இது வரைக்கும்ங்க சி ஓட்டர் இன்னைய லெவலுக்கு தான் அந்த சி ஓட்டரோட இது ரிபப்ளிக் சேனலா இருக்கட்டும், இன்னும் பல பேர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த கூட்டணியும் கரெக்டாக கான்க்ரீட்டாக எமர்ஜ் ஆகாத இப்போ இருக்கிற யதார்த்த பிஜேபின்னு தனியாக இருக்கிற மாதிரி எடுத்து காட்டிருக்காங்க. தமிழ்நாடுக்கும் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. பட் இன்னும் எமர்ஜ் ஆகட்டும், இன்னும் டைம் இருக்குது. கூட்டணிலாம் அமைஞ்ச அப்புறம் இந்த நிலை நீடிக்கிறதான ரிபப்ளிக் டிவி திருப்பி கருத்து கணிப்பு நடத்தட்டும், எல்லாம் நடத்தட்டும். பட் நீங்கள் அந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கணும்னு சொன்னாலும் கூட இந்த கணிப்பு கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பிரைம் மினிஸ்டராக யார் வரணும்னு மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது 76% நரேந்திர மோடி வரணும்னு சொல்றாங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம், அதுல வந்து மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற நான். அவங்க வந்து இன்னும் ஒரு இதெல்லாம் கிளாரிட்டி கிடைக்கட்டுமே, அதுக்கப்புறம் எடுக்கிற கருத்து கணிப்பு நியாயம் அதுவாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கருத்து கணிப்புலேயே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பார்த்தா நாங்கள் இன்னும் கூட்டணிலாம் அமைக்காத நிலைமையிலேயே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நரேந்திர மோடி தான் 76 சொல்கிறாங்க. இன்னும் பலம் வாய்ந்த கூட்டணி நாங்கள் உருவாக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நேற்று கூட திரு ஸ்டாலின் அவருடைய அந்த கரூர் அந்த பொதுக்கூட்டத்தை நான் முழுக்க கேட்டேன். இங்கே வரும்போது சொன்னார் பாருங்கள், சிலை திறப்பு விழாவில் அந்த இடத்துல வந்து சிலை திறப்பு விழாவிலையும் மோடியை திட்டினார், அங்கேயும் திட்டினார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொன்னார், ராகுல் காந்தி பிரதம வேட்பாளர்னு சொன்னார். அங்கே அவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கிறார். ஒரு இடத்துல கூட ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர்னு ஏன் திருப்பி சொல்லலை அவர் ஸ்டாலின்? நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன் திமுகவை. திரு ஸ்டாலின் மீண்டும் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதம வேட்பாளர், அவர் தலைமையில் தான் நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம், அவர் தான் எங்களுக்கு பிரதம வேட்பாளர்னு திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தடவை சொல்லுறதுக்கே 3வது அணி வந்துருச்சு. இப்போ இன்னொரு தடவை அவரு இத்தனை 50 நிமிஷம் ஒன்றும் பேசியிருக்காரு. அவர் ஏன் சொல்லல? எல்லாரையும் பிரிச்சு விட்டோடனே அவங்களை எல்லாம் நீங்க சேர்த்துக்க இல்ல சகோதரி, அப்படி சொல்லல. டேக்கர்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நானும் திமுக தலைவர், எங்க அப்பா கலைஞனும் திமுக தலைவராக இருந்தார், எங்க அப்பா வழியில வந்தவொடனே இதை நேற்று கூட பேசினார். உங்க அப்பாவோட திறமை உங்களுக்கு இருப்பதாக அவர் நம்பிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்ன நானும் தலைவர் ஆயிட்டேன், நான் நேஷனல் ஸ்டேச்சர் வந்துருச்சுன்னு திரு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அப்ப இவர் சொல்லட்டும். நீங்க இதே போன்ற சொல்லுவாரான்னு கேட்டு ஒரு சவால் வச்சீங்க. அவர் சொன்னாரு, இப்ப 2வது தடவை சொல்லுவாரான்னு இன்னொரு சவால் வேற. நான் அப்படி கேட்கல. சரி, நாம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணியை பத்தி நாம பேசுவோம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து தேமுதிக ஒரு பெரிய மௌனத்தோட அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பாமக பேசுவதாக செய்திகள் மட்டுமே வருது. ஆனால் இதுவரைக்கும் அவங்களுடைய அறிக்கைகள் பேசக்கூடியது அனைத்துமே உங்களை கடுமையாக எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்த அறிக்கைகள் தான். மருத்துவர் ராமதாஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லது உங்கள் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று எம்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகள் தான் இப்போது வெளியே நின்று கொண்டிருக்கின்றன. அதிமுகவுடன் நீங்கள் வந்து அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் மௌனமா வச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த 2 கட்சிகளோட தான் கூட்டணியா, இல்ல வேற கட்சிகள் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல புது ஃபேக்டர்ஸ் ரஜினி கூட வருவாரா? ஏன்னா தினகரன் வந்து நான் தனிச்சு நிப்பேங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அதிமுக அவங்க கூட வரலனா அவங்களும் தனித்து தான் நிக்கணும். இங்க பாஜகங்கறத ஒரு பொது எதிரியா தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நீங்க சவாலா எதிர்கொள்ளணும்? ஊடகங்களுடைய அந்த திமுகவுடைய வாதமா இருக்கலாம். ஏன்னா திமுக டெய்லி பிஜேபியை திட்டுறதுனால இன்ஃபேக்ட் இட் இஸ் அட்வான்டேஜஸ் டு மீ. திமுகவை பற்றி திமுகவுக்கு இன்னைக்கு ஆட்சியில் வர முடியும், செல்வாக்காக இருப்பாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மாறி மாறி அதிமுக திமுக 91லேருந்து வந்த விஷயம் 2011 2011 அதிமுக வந்துருச்சு. திமுக செல்வாக்கு அவ்வளோதான். அதனால் திமுக எங்களை ஒரு எதிரியாக கட்டமைக்க விரும்பினால் அவர் திமுகவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 60-70% மக்கள் அவங்க ஏற்றுப்பாங்க. அப்ப இங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி எதிர்க்கிறதுல அவங்களுக்கு ஒரு தர்க்கமாவது இருக்கு. மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், நீங்க தேமுதிகவா பாமகவா அதிமுக, நான் அதிமுகவும் சொல்லல, பிஎம்கேன்னு சொல்லல, எதுவும் சொல்லல. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸோ ஆர் அலையன்ஸ் எல்லாம் 5 கேமராக்கு முன்னாடி உட்காந்து பேசுற விஷயம் இல்லை. நாங்கள் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், திமுகவும் காங்கிரஸோட தான் சேர்ந்துருக்காங்க. இன்னும் 2-3 பேர் அவங்க யாருன்னு கம்யூனிஸ்ட் பற்றிலாம் நண்பர்கள் வச்சுக்கிட்டு தான் வச்சிருக்காங்க. அவங்களை சேர்த்துப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நீங்க வேணா சொல்லிக்கலாம், காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் அவங்க இன்னும் சொல்லவே இல்லை. திமுக காங்கிரஸ் தான் நான் இதுவரைக்கும் சொன்னேன் அந்த கூட்டணியில. ஏன்னா அவங்க தோழமை கட்சிகள் பட்டியல்ல தான் இருக்காங்க. உங்களை பர்టిక్యులரா உங்களுக்கு தோழமை கட்சிகள்
பட்டியல் இருக்கான்னு கேக்குறேன். டோன்ட் வரி, எங்களுடைய கூட்டணி கட்சிகளாவே கூட பல பேர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோழமை கட்சிகளோட இதயத்திலே மாத்திரம் இடம் கொடுத்து ஏமாத்துற வேலையெல்லாம் நாங்க பண்றது இல்ல. அதனால அதுக்கு வெயிட் பண்ணுங்க, உண்மையா சீட் கொடுத்துருவோம் நாங்க. வெயிட் பண்ணுங்க, நடக்கும், நல்லதே நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே நேரத்துல வந்து மோடி ஒவ்வொரு முறையும் இங்க வந்து பேசிவிட்டு போகும்போதெல்லாம் தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு இந்த 5 ஆண்டுகள் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, இப்ப ஸ்டாலின் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இப்ப ஜே அன்பழகனும் அந்த குற்றச்சாட்டை தான் வைத்தார். இந்த முறை நீங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டரை நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்ப மீண்டும் பழைய கதையை திமுக பழசா இப்படி செஞ்சிச்சு, காங்கிரஸ் இப்படி செஞ்சிச்சுன்னு சொல்றது உங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகும். அவங்க சரியில்லைன்னு தானே உங்ககிட்ட 5 வருஷத்தை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை குறுக்கே அணை கட்டும்போது மௌனமாக இருந்த திமுக, இந்த மாதிரிங்க நான் ஏற்கனவே இதே உங்களை கூட தான் பேசும்பொழுது கூட சொன்னேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பிரச்சனைக்குமே ஆளுங்கட்சியாக இருந்தது யாருன்னா திமுக தான். அப்போ காவிரிக்கு குறுக்கே அணை கட்டும்போது ஆட்சியில் இருந்து திமுக அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டோம். இன்னைக்கு காவிரி அத்தாரிட்டி இன்னைக்கு நியமிக்கப்பட்டது பிஜேபி ஆட்சியில், முல்லைப்பெரியாருக்கு அத்தாரிட்டி நியமிக்கப்பட்டது பிஜேபி ஆட்சியில், மீனவர்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்கு பிஜேபி ஆட்சி காரணம். ஸ்மார்ட் சிட்டி இப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு அதிகமாக, அது அடுத்தது அதிகமாக கொடுத்தது இங்கே. இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டில் இந்தியாவிலே நம்பர் 1. அதை கவனிச்சது யார் தெரியுமா? இவங்க போகும்போது கல்லால் அடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதை எடுத்துட்டாங்க. விருதுநகர் இன்றைக்கு ஆஸ்பிரேஷன் சிட்டில நம்பர் 1 மாவட்டம் மாறி இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, நிறைய இருக்கு. வந்து 28 நிமிஷம் வரைக்கும் நானா அந்த கேள்வியை கேட்காத வரைக்கும் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்நிலையில தான் பேசிட்டு இருந்தீங்க. எங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்க கேப்போம், வாக்கு கேட்போம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற இடத்துல இருந்து நீங்க பேசவே இல்லையே. பொதுவா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு, ஒரு டிசிப்ளின்டா பதில் சொன்னதுக்கு நீங்க இப்படி பிராண்ட் பண்ணா நாம பண்ண முடியாது. இது முதல் கேள்வியா இருந்ததுன்னா நிச்சயமா பேசிருப்பேன். கூட்டணி எப்படி அமைக்க போறீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்றேன் பாருங்க. வயல அதுக்குள்ள வராம வெளியில ஏதோ சுத்திட்டு இருக்கிற மீதி கட்சிக்காரன் மாதிரி வேற எல்லாம் சுத்திட்டு இருந்தா அவங்களுக்கு தலைவர்களை பாராட்டி பேசியிருந்தா என்ன பாராட்டிருப்பீங்க போல இருக்கீங்க. கண்டிப்பாக கூட்டணி விரைவில் அமைத்து இந்த 5 கேமராவோட உட்கார்ந்து உங்க கூட்டணியை நீங்க அறிவிச்சோனே நாம மீண்டும் சந்திச்சு பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.